இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லெமன் ஊறுகாய் தான் செய்ய போகிறோங்க. அது தயிர் சாப்பாட்டுக்கு ரசம் சாப்பாட்டுக்குலாம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க விஷயம்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 15 பழம் எடுத்துக்கிறேன். எலுமிச்சை பழம் நம்ம வீட்லேயே இருந்தங்காட்டி நல்லா ஒரே மாதிரி நல்ல பழமாக எடுத்துக்கிறேனுங்க. நீங்கள் கடையில் வாங்குறதுனால பார்த்து நல்ல பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை வந்து நான் கழுவி எடுத்துக்கிறேன். கழுவி நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேனுங்க. இதை வாங்க நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மறுபடியும் 2வது துண்டு போடுங்க. எலுமிச்சை பழத்தை வந்து ஒரு பழத்தை வந்து நான் 8 துண்டாக வெட்டியிருக்கிறேன். இது மாதிரி சின்ன துண்டாக போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம நாளைக்கு எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். கத்தி ஷார்ப்பாக இருந்ததுன்னா நல்லா வெட்டும். அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் வருங்க. இதே மாதிரி எல்லா எலுமிச்சை பழத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் போட்டுக்கலாங்க. எல்லா எலுமிச்சை பழத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 15 பழம் எடுத்துக்கிறதுங்க. ஒரு 3/4 கிலோ வந்துச்சு. நம்ம அதுக்கு ஒரு 100 கிராம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்படி 2 கைப்பிடி அளவு போட்டுக்குங்க உப்பு. போட்டுட்டு இப்படி குலுக்கி விடுங்க, எல்லாம் கலந்துக்கும். இது மாதிரி குளிக்க விட்டுக்குங்க, எல்லாம் கலந்துடும். இப்போ தட்டி போட்டு மூடிடலாங்க. நான் 2 நாள் கழித்து பார்க்கலாம். எலுமிச்சை பழம் வந்து 3 நாள் வந்து நம்ம உப்புல ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிடுச்சு. நான் டெய்லியும் வந்து காலையில் நைட்டுமே நல்லா ஸ்பூன் போட்டு கலக்கி விட்டேன். அப்படி கலக்கி விட்டால் தான் நல்லா ஒரே மாதிரி ஊறி வருங்க. மிளகாத்தூள் போட்டு கலக்கி வச்சிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுலாங்க. மிளகாத்தூள் போட்டு கலக்கிட்டுங்க. இது வந்து ஒரு 2-3 மணி நேரம் இருக்கட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். தூள் போட்டு கலக்கி வச்சுருந்தேன். இது 6லேருந்து 7 மணி நேரம் அப்படி விட்டுட்டுங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து முந்தின நாள் கலக்கி வச்சு கூட அடுத்த நாளும் கூட நம்ம தாளிச்சிடலாம். நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணிடலாங்க. வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. கடுகு வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் செவந்து வந்துச்சு, நம்ம எடுத்துடலாம். வறுத்த வெந்தயமெல்லாம் ஆறிடுச்சுங்க. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கலாம். நான் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பெரிய வடச்சட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வச்சா தான் நம்ம வந்து வெளியே தெளிக்காமல் இருக்கும். 250 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 250 கிராம் ஊற்றணுங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் ஒரு 50 கிராம் ஊற்றிடலாம். ஒரு 300 கிராம் ஊற்றுங்க. அப்புறம் 3/4 கிலோ ஊறுகாய்க்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்துப்பருப்பு போட்டுக்கலாங்க. அடுப்பு சிம்மிலேயே வைங்க. கடுகு பொரிஞ்சிச்சுங்க. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடி போட்டுக்கலாங்க. நம்ம சூடல் போட்டால் கறியிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே வந்து நம்ம எலுமிச்சை பழத்தை போட்டுக்கலாங்க. நான் எலுமிச்சை பழத்தை போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. இது மாதிரி கலந்து விடுங்க. போட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க எண்ணெயிலேயே. அப்போ தான் வந்து ஊற கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு.
நீங்கள் இப்போவே வந்து இந்த கிரேவியாக இருக்கிறது வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உரப்பாக இருக்கணுங்க. உப்புமே காரம் உரப்பாக இருக்கணும். சப்போஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்புமே மிளகாத்தூள் கொஞ்சம் கலந்துக்கலாம். பாருங்கள், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நான் வந்து வதக்கி விட்டேன். நல்லா வதங்கிச்சு பாருங்க. எண்ணெய் இதெல்லாம் எலுமிச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துச்சு. இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஊறுகாய் கெடாமல் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாய் வந்து ஆறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி ஜாரில் மாற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி வந்து கண்ணாடி ஜாடியில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு 2 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். நான் சொன்ன முறையிலேயே வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.